வீட்டில் பணம் தங்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வேணும். நாங்களும் டெய்லி பூஜை பண்ணுறோம், நீங்கள் சொல்கிற மாதிரி நைவேத்தியம் பண்ணுறோம். காலையில் நாங்கள் தீபம் ஏற்றுறோம் சார். பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏற்ற முடியலனாலும் நாங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோமோ கை காலை கழுவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டு தலைவாசப்படியில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கோலம் போட்டுட்டு நான் தான் சார் விளக்கு ஏற்றுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குறேன். ஆனால் என்னுடைய பிரச்சனை என்னென்னா பணம் தங்க மாட்டேங்குது. பணம் வராமல் இல்லை. 1 லட்சம் வருது, 1.25 லட்ச ரூபா செலவாகுது, 25,000 ரூபா கடை. அப்போது இதுக்கு என்ன பண்ணணும், வீட்டில் எப்படி இதை நம்ம அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வரணும், ஜோதிட ரீதியாக சாஸ்திர ரீதியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாஸ்திர ரீதியாக நம்ம எங்கே தப்பு பண்ணுறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல லக்ஷ்மி எங்கெல்லாம் வாழ்வாள், லக்ஷ்மி எங்கெல்லாம் குடியிருப்பாள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த இடம் சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி குடியிருப்பாள். எந்த இடத்துல ரொம்ப குப்பையும் கூலமுமாக இருக்கோ அந்த இடத்துல வரமாட்டாப்புல. நொல லக்ஷ்மி அப்படின்னு சொல்ல ஒரு லக்ஷ்மி வாசம் செய்வாள். ஆகவே மகாலட்சுமி வாசம் செய்யணும். எல்லாத்த விட மன நிம்மதி வரணும், சந்தோஷம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நமக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல வீட்டை சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் எதெல்லாம் இருக்குது. சில பேர் வீட்டில் செங்கல் வச்சுருப்பாங்க, மணல் வச்சுருப்பாங்க, தேவையில்லாத உடன் ஃபர்னிச்சர், உடன் திங்ஸு, உடஞ்சி போன கட்டைங்க, பொம்மைங்க, இதையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. வழி ஃபுல்லாக சுற்றி வரவே முடியாது. முதல்ல அதெல்லாம் தூக்குங்க. அதோடு சேர்ந்து இந்த துடைக்கிறதுக்கு துணின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு கீழே கார் பார்க்கிங்கில் லெட்ரின் பாத்ரூம் இருந்ததுன்னா முதல்ல அந்த லெட்ரின் பாத்ரூமில் இருந்து ஸ்மெல்லு ஒரே பேட் ஸ்மெல் வருதா, அந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கா, அதே மாதிரி பாத்ரூமில் தண்ணி லீக் ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது சமையலறை. சமையலறையில் உங்களுடைய பாத்திரங்கள் டெய்லி கழுவி சுத்தமாக வச்சுருக்கீங்களா? தேவையில்லாமல் நிறைய பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சமையலுக்கு எப்படியும் ஒரு 10 பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் 2 பாத்திரம் கழுவி முடிச்சுடுவாங்க. ஸோ சிக்கனமான பாத்திரங்களை எடுத்து சிக்கனமாக கழுவி சிக்கனமாக நீங்கள் உபயோகப்படுத்துறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது நீர் ஆதாரம் நிறைய செலவு பண்ணுறது. நிறைய தண்ணியை ஊற்றி நல்ல ஜம்முன்னு அந்த பாத்திரத்தை கழுவி பாத்ரூம் லெட்ரின் கிச்சனு ஹாலு எல்லாத்தையும் டெய்லி தண்ணி ஊற்றி கழுவுறோம் சார் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. பச்சை கற்பூரம் போட்டு சும்மா ஜம்முன்னு தண்ணியில் கலந்து வீடு முழுவதும் தொடச்சி விட்டாலே போதும், லக்ஷ்மி வாசம். இது எல்லாத்த விட அந்த கிச்சனில் எதெல்லாம் கந்த துணின்னு சொல்லுவாங்கல்ல, தேவையில்லாத கந்த துணியெல்லாம் தூக்கி போடுங்க. தேவையானதை மட்டும் வச்சுங்க, அளவாக வச்சுங்க. அதே மாதிரி பெட்ரூம் உள்ளே போங்க, அங்கங்கே மூளைக்கு அழுக்கு துணிங்க தொங்குறது பாருங்கள். பெட்டில் அப்படியே தூக்கி போட்டு பிள்ளைங்க போகிறாங்களா, அதே மாதிரி ஸ்கூல் போயிட்டு அங்கங்கே மாலையாக தொங்குதா, பாத்ரூமில் கதவில் அழுக்கு துணிகள் தொங்குதா, அதே மாதிரி கோட் ஸ்டாண்டில் நிறைய துணிகள் பழைய துணிகள் தொங்குதா, நேற்று போட்டுக்கிட்டு இருந்த துணிகள் இன்ன வரைக்கும் அப்படியே இருக்காங்கிறத முதல்ல பாருங்கள். அதே மாதிரி சாப்பிட்ட அந்த பொருட்களை எல்லாம் குப்பை கூடையில் போட்டு அந்த குப்பை கூடையை எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ணுறோமா டெய்லி அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேர் என்ன குப்பை கூடையை வாரத்துக்கு 2 நாள் தான் எதுவுமே கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கவர் வச்சுருப்பாங்க, அந்த கவரில் அதை போட்டு போகிற வழியில் அதை எடுத்துகிட்டு போய் நான் போடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, அன்னன்னைக்கு குப்பையும் அன்னன்னைக்கு அதை எடுத்துகிட்டு போய் சேரணும். நம்ம உணவு கெட்டு போயிடும். அந்த கெட்டு போன பதார்த்தங்கள் வெரி பேட் ஸ்மெல். அதுக்கான நோய் கிருமிகள்லாம் வீட்டுக்குள்ளே சேரும். முதல்ல நோய் வரும், நெக்ஸ்ட்டு மகாலட்சுமி வாசம் இல்லாமல் போயிடும். ஆகவே இது இந்த பெட்ரூமு கிச்சனு ஹாலில் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கெஸ்ட்டு வராங்க அவங்க தூக்கி போட்டு போயிடுவாங்க சாப்பிட்டுட்டு. இல்லை நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் பாக்கெட்டை பிரித்து அதையே அந்த குப்பையெல்லாம் போட்டு போயிடுவாங்க.
அது இந்த காற்றுல போய் எங்கேயோ ஒரு மூலையில் ஒட்டிக்கும். அதையெல்லாம் முதல்ல எடுத்து சீர் பண்ணுங்கள். அந்த சோஃபாலாம் கிளியராக இருக்கிற மாதிரியும் தூசுகள் தும்புகள் இல்லாதபடியும் பார்த்துங்க. நிறைய வீட்டில் வந்து சோஃபாவில் உட்காருங்கன்னு சொன்னாலே ஒரு முறை அந்த சோஃபாவை பார்த்துட்டு தான் நம்ம உட்காரணும். சோஃபாவுக்கு ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டிருப்பாங்க, ஒரு கவர் போட்டிருப்பாங்க, அதில் வெறும் தூசியாக இருக்கும். அதில் நம்ம உட்காந்தோம்னா அந்த மண்ணெலாம் நம்ம ஷர்ட்டில் பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு தூசியாக இருக்கும். அப்படி உட்காந்து எழுந்தாலே புகை பறக்கும். அதையெல்லாம் டெய்லி நீங்கள் தட்டி துவைச்சி அதை கிளியர் பண்ணி, எதுக்கு ஒரு சோஃபாவுக்கு ஒரு ஷர்ட் பேண்ட்லாம் போட்டணும், ஒரு கவர் போட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க? அதெல்லாம் தேவையே இல்லை. சுத்தமாக வச்சுங்க. அதெல்லாம் நிறைய நீங்கள் வச்சிங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து இன்னும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை துவைக்கிறதுக்கு வாரம் ஒரு முறை துவைக்கணும். இல்லைன்னா அதில் கிருமிகள் வந்து நிச்சயமாக தூசோடு சேர்ந்த கிருமிகள் வந்து அடையும். அப்படி நிறைய வேலை சேர்ந்துக்கிட்டே போகும். ஒற்றை அடிக்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. கொஞ்சமாக இருக்கும்போதே அன்னன்னைக்கு எந்தெந்த ஓரத்தில் ஒற்றை இருக்கோ அது தொடச்சிருங்க. ஒற்றை கொம்பு எடுத்து தொடச்சிருங்க. நான் இதை எடுத்து ஃபுல்லாக பெருக்கணும் போகணும், அதை அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் அது கீழே விழாது. திருப்பியும் அதை பெருக்கிட்டு இருக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் மாப் போட்டு துடைக்க போகிறீங்க. ஸோ இப்படி நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னீங்கனாலே வீட்டில் மகாலட்சுமி வாசம் வீட்டுக்கு வந்து சேரும். அடுத்தது சுவாமி ரூமுக்கு போங்க. சுவாமி ரூமில் பழைய பூக்கள், பழைய தீர்த்தங்கள், ஒரு நாளைக்கு 2 முறை வீட்டில் தீர்த்தம் மாற்றணும். சுவாமி ரூமில் பழைய பூக்கள், ஊதுவத்தி, அந்த குச்சிகள், தீக்குச்சிகள், விளக்கேற்றின குச்சிகள், திரிகள், பழைய திரிகள், பழைய எண்ணெய்கள் அப்படியே பாசம் பிடிச்சி போய் பச்சை பச்சையாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி வைக்காதீங்க. எண்ணெய் சும்மா தெளிவாக இருக்கணும். அந்த இதோ வந்து காமாட்சி அம்மா விளக்கை வந்து நீங்கள் டெய்லி கழுவுனா கூட பரவாயில்ல. கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் கழுவுனீங்கன்னா அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் கழுவுனா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான விளக்கு ஏற்றி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு ஆண் விளக்கு, ஒரு காமாட்சி அம்மா விளக்கு, இந்த 2 விளக்கு ஏற்றினா போதும். இதை வந்து நீங்கள் அதை நல்ல கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி அதை மெயின்டைன் பண்ணாலே நல்லாயிருக்கும். சங்கில் தண்ணி வைங்க. டெய்லி 24 மணி நேரம் வீட்டில் தண்ணி அந்த சுவாமி ரூமில் இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை மாற்றணும். காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. நைட்டு படுத்துக்கும் போது தண்ணி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவ்வளோ விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறது எதற்காக அப்படின்னா, இதெல்லாம் பண்ணி பாருங்களேன். முதல்ல வீட்டில் பணம் தங்கும், கடன் தீரும், சண்டை சச்சரவுகள் இருக்காது, மனக்குழப்பங்கள் போகும், பிள்ளைங்க நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்போம். இப்படி சுப பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் சாஸ்திரம். இது ஆரோக்கியத்தையும் தரும். செஞ்சு பாருங்களேன். இன்னும் நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.